புதிய காலத்தில் நம்ம நடத்தும்படி ஆண்டவர் தீர்மானம் பண்ணியிருந்தார்னா அதனுடைய பாதை எப்படி இருக்கும்? இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வந்து அவரை சோதித்த நாளிலே என்னென்ன காரியம் நடந்தது, அது எப்படி ஆண்டவராக இயேசு ஒரு தச்சனுடைய மகன், ஒரு கார்பெண்டர் மகனாக கார்பெண்டர் பிஸ்னஸ் பயணிக்க வியாபாரம் செய்து கொண்டிருந்த அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனாகவும் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக பலியாக போறிய பிரதான ஆட்டுக்குட்டியாகவும் அவருடைய வாழ்க்கையிலே காலம் மாறுகிறதை நாம் பார்த்தோம். ஆமேன். அந்த காலம் மாறுகிறதுக்கு முன்பதாக வண்ணாந்தரத்தின் பாதையில் நடத்தப்படுறாரு. எப்படி அந்த வண்ணாந்தரத்தின் பாதையில் நடத்தப்படும்? ஆவிலில் நிறைந்தவராய் காணப்பட வேண்டும். இரண்டு ஆவிலால் நடத்தப்பட வேண்டும். ஆவியில் நடத்தப்படும் போது உடனடியாக நம்மளுக்கு பஞ்சுமெத்தை அனுபவம் இல்லை, ஒரு வனாந்தரம் ஒரு பாடுகளின் அனுபவத்தை கருத்தில் நம்மளை நடத்தக்கூடும். அந்த பாடுகள் மத்தியில் நம்மளுக்கு சோதனைகள் நம்மளுக்கு நேரிடும். கர்த்தர் நம்மளை சோதிப்பார். அங்கே பிசாசு நம்ம மத்தியில் வந்து நம்மளை சோதிக்க பார்ப்பான். அங்கே நமக்கு பசி உண்டாகும் பொழுது, அதாவது நமக்கு தேவைகள் அதிகமாக அந்த இடத்துல நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. அந்த தேவையின் நேரத்தில் பிசாசு நம்மளை நமக்கு அவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடிய கடந்து வருவான். நமக்கு சில காரியங்களை ஆஃபர் பண்ணுவான். அந்த ஆஃபர் வந்து நம்முடைய தேவைகள் அழுத்தத்தின் நிமித்தமாக அந்த ஆஃபர் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம சோதிக்கப்படும் பொழுது நம்ம வசனத்தின்படி நம்ம நிற்கிறோமா அல்ல வசனத்தை நம்ம கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணி போகிறோமா என்கிற ஒரு பாதைக்குள் நம்ம தள்ளப்பட்டு சோதிக்கப்பட்டு புடமிடப்பட்டு அதை ஜெயம் எடுக்கும் பொழுது தான் என்ன ஆகுது? ஆண்டு என்ன செய்ய ஒவ்வொரு வசனத்துக்கு தான் ஜெயிக்கிறாரு. அங்கே வசனத்தை வைத்து ஜெயிக்கும் பொழுது தான் அவர் எழும்பி வல்லமையும் ஊழியமும் மகிமையும் அங்கே நிறைவேறுகிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ பிஃபோர் காட் டேக் அஸ் இன்டு த ஜர்னி, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தும்படியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறாரோ, எப்படி நம்மளை பயன்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கை முடிவுக்குள்ளதாக நம்மளை கொண்டு அவர் நிறைவேற்ற விரும்புகிற தேவ சித்தங்கள் என்ற அநேக காரியங்கள் உண்டு. அதில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு முன்பதாக நம்மளை நடத்தணும்னாக்கா இந்த வனாந்தரத்தின் பாதையில் நம்ம சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. Everybody goes through this season. 100% எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த மாதிரியான ஒரு சோதனையை கடந்து போக தான் ஆக வேண்டும். ஆமேன். ஆனால் அந்த வண்ணாந்தரத்தின் பாதையில் கடந்து போகும்பொழுது ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா, பாசிக் மார்க் எடுக்கிறோமா ஃபெயிலியர் ஆகிறோமாங்கிறதெல்லாம் வந்துட்டு அவர்களுடைய பாதையில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் இருக்குது. ஆமேன். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ ஒருவேளை அந்த வனாந்தரத்தின் பாதையில் தோத்துட்டாக்கா பின்மாற்றத்தில் அடைஞ்சிட்டான், இனி அவன் கிறிஸ்தவனை இல்லாமல் போயிட்டா தான் அவன் தோத்துட்டான்ற அர்த்தம் அல்ல. இஃப் யூ ஆர் ஸ்டில் ஃபெயில்ட் இன் த வில்டர்னஸ், வனாந்தரத்தில் நீங்கள் தோர்த்தாலும் நீங்கள் கிறிஸ்தவனா தொடர்ந்து பூமியில் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியும், ஆராதிச்சா தேவ பிரசன்னத்தை உணர முடியும், சபைக்கு வந்து போக முடியும், சபைகள் ஊழியங்களை பங்கெடுக்கவும் கூடும். யூ கேன் ஹேவ் அ பர்ஃபெக்ட்லி உலக பார்வையில் ஒரு பூரணமான ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிங்க என்று உங்களுடைய கடைசி நாட்களை அடக்க ஆராதனைக்குரியும் இந்த அருமையான சகோதரன் இந்த அருமையான சகோதரி நல்ல சாட்சியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், தேவனுக்காக ஊழியங்கள் செய்தார்கள், தேவனுக்காக நன்மையான காரியங்கள் அநேக காரியங்கள் சபைக்காக செய்தார் என்று சொல்லி உங்களை மொத்தமாக முடிக்கவும் முடியும். இட் இஸ் பாசிபிள். ஆனா உலக பார்வையில் உலக கண்களுக்கு தெரியாதது ஒன்று என்ன? தேவன் நம்ம எல்லோருக்கும் ஒரு தேவ சித்தத்தை வைத்திருந்தாரு. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றினீங்கன்னா இல்லையான்னு தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இரண்டாவது பிசாசுக்கு தெரியும். மூன்றாவது ஒருவேளை ஓரளவுக்கு தெளிந்த புத்தி இருந்திருந்தா நமக்கும் தெரியும். இந்த 3 பேர் தவிர வேறு யாருக்கும் விஷயம் தெரியாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இதுல என்ன நான் கண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90% இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கிறவங்க அவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்காம தான் முடிக்கிறேன்னா அவங்களுக்கே தெரியாது. ஒரு 10% தான் ஏதோ ஒரு கட்ட உணர்வான், நம்மள ஆண்டவர் இப்படி தான் நடத்த பார்த்தாரு, ஆனால் நம்ம இப்படிலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம்
அப்படின்னு உணர்வர்கள் ஒரு 10% தான் பார்க்கலாம். ஏறக்குறைய சும்மா சொல்கிறோம், கணிப்பு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆனால் என்றைக்குமே நம்ம இந்த கூட்டமாக இருந்துடவே கூடாது. அல்லேலூயா. பூர்ண தேவ சித்தத்தில் வாழ்ந்து ஆண்டவர் நம்மளை வைத்து என்னெல்லாம் செய்து முடிக்க இந்த பூமியில் நிர்ணயித்து வைத்து அதெல்லாம் செய்து முடித்துட்டு தான் கடந்து சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க உங்க ஆமீனே இவ்வளோ வீக்கா இருக்கு. இந்த ஆமீனை கேட்டாலும் பிசாசு உன்னை சோதிக்கவே வேண்டாண்டா, நீயா விழுந்துருவேன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துருவான். நான் எனக்கு ஓட்டி வேலையே இல்லைடா, உன்னை வச்சுக்கிட்டு வேலையே செய்யாமல் நீயே விழுந்துருவேன்ற மாதிரி இருக்கு. எத்தனை பேர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி இந்த பூமியில் விட்டு கடந்து சொல்ல ஆசைப்படுறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஆமீன்ல ஒரு அக்கினி இருக்கணும், அந்த ஆமீன்ல ஒரு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த பாதை கடினம் தான், இந்த பாதை கடினம் தான், ஆனால் இட் இஸ் a fulfilling journey. அது நிறைவான ஒரு பிரயாணம். ஏன்னா தேவனுடைய பூர்ண விருப்பங்கள் எல்லாவற்றையும் செய்துட்டு தான் தேவனுக்கு முன்பதாய் நீங்க போய் நிற்கிறீங்கிறத நீங்கள் இப்போ விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிஞ்சு நீங்க உங்களுடைய ஆத்மா மனவாளன் முன்னுக்க நிற்கிறீங்க பார்த்தீங்களா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சேட் ட்ரூத் என்னன்னா, 90% கிறிஸ்தவர்கள் தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையை முடிச்சுட்டு எஜமானன் முன்னுக்கு நிற்கும் பொழுது அநேகர் ஒரு ஏமாற்றத்தில் நிற்கக்கூடும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் நிற்கும் போது தான் நீங்கள் பார்ப்பீங்க, நமக்கு ஒரு டைம் லைன் போட்டு வச்சுருந்துருக்கா, அது எங்கெங்கெல்லாம் விட்டோம் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பண்ணோங்கிற காரியத்தை அங்கே போகும்போது தான் உங்களுக்கு பூர்ண தெளிவே கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக கொஞ்சம் ஒரு காரியத்தை, ஒரு பரிக்குதியை மட்டும் எடுத்து கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வனாந்தரத்தில் என்னெல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு காட்டியாச்சு. அதெல்லாம் நீங்கள் கடந்து போகும்போது தான் உங்களுக்கு விளங்கும். பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அநேக இடத்த பிரசங்கம் நம்ம உணர முடியாது, அது ஒரு தகவலாக தெரியும், ஒரு இன்ஃபர்மேஷன், ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு. ஆனால் நீங்கள் அதை கடந்து போகும்போது தான் தெரியும் அதோடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமென். அது ஒரு பகுதி. ஆனால் இதில் நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 15வது வசனம். நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா. மீண்டும் வாசிங்க. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொன்னாக்கா இதிலேயே நிலைத்திரு என்று சொல்லலாம், அல்லது ஆங்கிலத்தில் give thyself wholly, இதிலேயே நிலைத்திரு. அருமையான அப்போஸ்தல் பவுல் தீமோத்திய கர்த்தருக்குள்ளதாய் நடத்தி பலப்படுத்தி ஒரு ஊழியக்காரனாய் ஒரு சபைக்கு நிறுத்தி அவருக்கு அநேக ஆலோசனை கொடுக்கிறாரு. அதில் முக்கியமான ஒரு ஆலோசனை தான் இந்த ஆலோசனை. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தியை தேவனுடைய பூர்ண சித்தத்தில் நடத்துகிறார். அதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஆங்கிலத்தில் give thyself wholly அப்படிங்கிற அந்த வார்த்தை தமிழில் இதில் நிலைத்து இரு என்று சொல்லப்பட்டிருக்கு. நிலைத்திருங்கிறத தமிழில் மன்னிக்கணும். ஆங்கிலத்தில் எப்படி நீங்கள் அதில் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும்னா, உன்னைய முழுசா இந்த காரியத்துக்காக கொடு என்று அர்த்தம். உன்னை முழுசா இந்த காரியத்துக்காக ஒப்பு கொடு என்று அர்த்தம். எந்த காரியம் என்கிறத நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்க்க போகிற அந்த வசனத்துக்கு மேலே இருக்கிற வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து கொள்ளலாம். என்னத்துக்கு தான் அவர் நிலைத்திருக்க சொல்கிறாரு, எந்த விஷயத்துக்காக அவர் நிலைத்திருக்க சொல்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பதான வசனத்தை வாசிங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இராதே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. மூப்பரால் என்று சொல்லும் போது ஊழியக்காரர்கள், நமக்கு மேலே வயசில் பெரியவர்கள், நம்மை நடத்துகிற போதகர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்க தரிசிகள், அவர்கள் உன் தலையில கைகளை வைக்கும் போதே என்னவா? கைகளை அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி, அளிக்கப்பட்ட வரத்தின் பற்றி
அசதியாய் இராதே. இப்போ வரன்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம்? 9 ஆவிக்குரிய வரங்கள் அப்படின்னு தான் நினைப்போம். நாட் ரியலி. வரங்கள் என்று சொல்லும் பொழுது, கிஃப்ட் என்று சொல்லும் பொழுது, காட் கிவன் எபிலிட்டி, என்னை எப்படி தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்மளை ஒரு பகுதியில் நம்மளை நடத்தணும், பயன்படுத்தணும் விரும்பினார்னா அதுக்கு ஏற்ற கிருபையை நமக்கு கொடுப்பாரு. அந்த கிருபை தான் கிஃப்ட். அந்த கிருபை தான் வரன். நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எதை நீங்க ஆண்டவருக்காக செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை நீங்க உங்க சொந்த பலத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. there is a grace upon your life for that. அதை செய்யறதுக்கான கிருபையை தேவன் நம்ம தலையில வைப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விதமான கிருபை இல்லை. சில நல்லா இயற்கையாகவே நல்ல குரல் வளர்க்கும், பார்த்துருக்கீங்களா? நல்லா ராகத்தோடு பாடுவாங்க, டைமிங்கோடு பாடுவாங்க. அவங்க நல்லா ஒர்ஷிப் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்க நம்ம பயிற்சி ஒரு பகுதி அவங்க எடுத்திருந்தாலும் பயிற்சிக்கு முன்பதாகவே அந்த தாளந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். இந்த பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா பேசுவான். நல்லா கவனிச்சா ஒரு 5 வயசு 7 வயசு 8 வயசு ரொம்ப பேசுவான். 12 வயசு 13 வயசு நல்லா ரொம்ப ரம்பம் போடுவான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடே வாயை முட்டு சும்மாறான்னுவாங்க. அப்போலேருந்தே ரொம்ப பேசுவேன் நான். அப்புறம் அது இது எப்படி அது எப்படி ஆராய்ச்சி பண்ணி நான் அப்படியே ஒரு கருத்தரங்கே நடத்திடுவேன் வீட்டில். சும்மா பேசிட்டு ரசிக்கப்படுற முன்னுக்கு ரொம்ப பேசுகிற டைப்பு. எதையாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி பேசிகிட்டு இருப்பேன், இதை அரைச்சி பேசிகிட்டு இருப்பேன். யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் பண்ணுற அழைப்பு ஆண்டவர் எனக்கு வச்சிருப்பார்னு. ஆனால் அந்த கிருபை அப்போவே இருந்திருக்கோம். மேபி தவறாக பயன்படுத்தி இருப்போம். சண்டைலாம் போட்டிருக்கேன். என்கிட்ட எவனாவது பேச்சு கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது. ஸ்கூலில் பசங்களாம் போய்விடுவானுங்க, இவன்ட்டா பேச முடியாதுடா, பதில் லாக் பண்ணிடுவான் நம்மளை, இவன் நம்மளை லாக் பண்ணிடுவான். சில பேர் மனசில் நினைக்க தெரியுது, ஆமாம் ஆமாம் ஸ்கூலில் மொட்டமாக செஞ்சிக்க, இப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதான் பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களோட மைண்ட் வாய்ஸாக எனக்கு விலகுது. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் அப்பொழுதே நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு சில சிலர்கிட்ட நல்லா சிரித்து பேசுகிற தன்மை இருக்கும். சில ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக அதை அப்படியே கவனமாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்கும், கிருபைகள் இருக்கும். அல்லேலூயா. அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதிலே நமக்கு இருந்திருக்கும். தேவனை நமக்குள்ள வைத்திருப்பார். சில காரியங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் தேவன் நம்ம தள்ள புதிய கிருபையா வைக்க ஆரம்பிப்பார். ஆனால் எதை எப்படி இங்க பவுல் தீமோத்திக்கு சொல்றது என்னன்னா, எப்பா மூப்ப சங்கத்தம் தலையில கைய வச்சு உன் மேல கிருவியை இறக்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதை ஒருபோதும் மறந்துடாத. அல்லேலூயா. ஏன் வத்திரி வாசிங்க அந்த வசனத்தை. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி. தீர்க்க தரிசனம் அப்பனா பாவம் உன்னை ஆண்டவர் நடத்த போறார், ஆண்டவர் உனக்கு இந்த கிருபையை கொடுக்கிறார், ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை உனக்கு வச்சிருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் இப்படி பயன்படுத்த போறாரு, இந்த காரியத்தை உனக்கு வாக்கு பண்ணி செய்ய போறாரு அப்படின்னு சில காரியங்கள் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அத தொடர்ந்து வாசிங்க. அசதியாய் இராதே. அசதியாய் இராதேன்னா என்ன அர்த்தம்? அப்ப அசதியா இருக்க முடியும் கூடாதுதான். ஆனா அசதியா இருக்க, அசதிங்கிற வார்த்தை ஆக்சுவலி என்ன அர்த்தம்? forgetன்னு அர்த்தம், மறக்கிறது. It is to forget what God said he will do through you. Hallelujah. Praise the Lord. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. நிறைய பேர் நினைக்கிறோம் தேவ சித்தம் என்ற ஒரு காரியம் இருந்தா அது நடக்கும், அது தானா நடக்கும். It is the bigger lie of the devil. பிசாசோட மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? தேவ சித்தம்னா அது நடக்கும். தேவ சித்தம் கட்டாயம் நடக்குங்க, நடக்காது. No, it won't work. அதுவா நடக்காது. நல்லா ரெஜிஸ்டர் பண்றேன். Whatever God wants to give you, whatever God wants to do through you, it will not happen by itself. தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைத்த காரியமோ, உங்களை ஆசீர்வதிக்க நினைத்த ஆசீர்வாதங்களோ, இல்லை உங்களை நடத்தணும்னு நினைச்ச பாதையோ, அல்லது உங்களை பயன்படுத்தணும்னு வைத்திருக்கிற தேவ சித்தமோ தானாய் நடக்காது. It will not happen by itself. அதுக்கான வழிகளே அவ்வப்போது பேசிட்டே வரும். நம்ம தான் அதுக்குள்ள நுழைய வேண்டும். பார்க்க போனா நான் இப்ப பண்ற ஊழியத்தை செய்யவே கூடாது. இப்போ ஒரு 3 வருஷம் ஆக போகுது. இந்த 3 வருஷமா நான் செய்யற இந்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழ்நிலையும் சாதகமால
என்னை சுற்றி இருக்கிற எந்த மனுஷனும் சாதகமாக இருந்ததில்ல. எல்லாமே என்னுடைய அழைப்புக்கு விரோதமாக தான் இருந்தது. அல்லேலூயா. அழைப்பு சுவிசேஷகன், சுகம் அளிக்கணும், விடுதலை ஊழியம் செய்யணும், சுவிசேஷ போய் பல இடங்களை அறிவிக்கணும், இதான் அழைப்பு, பிரதான அழைப்பு அதான். ஆனால் இதுக்கு தடையாதான் எல்லாமே என் குடும்ப சூழ்நிலை, பிறந்தே நான் வளர்ந்த என் குடும்ப சூழ்நிலை இருந்து, நான் செய்து கொண்டிருந்த ஊழியங்கள் இருந்து, என்னோட வியாபாரம் இருந்து, என் சுற்றி இருக்கிற எல்லோரும் இந்த அழைப்புக்கு விரோதமாக தான் இருந்து. இன்ஃபேக்ட் நானே நினைச்சேன் இது வந்து இல்லை போல, அப்படி யாரும் சீலாப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க 2-3 பேர். ஏன்னா அப்பப்போ இந்த மூப்பரால்னா இன்னொருத்த யாராவது வந்து நம்ம தலை கை வச்சு சொல்லிட்டு போயிடுவாங்க, உங்களுக்கு கர்த்தர் இப்படி நடத்த போறாரு சொல்லி இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. அதை நிச்சயமா காலப்போக்கில் மறப்பீங்க. ஏன் சொல்லுங்க? அதை நிறைவேறதுக்கு காலமாகும். அல்லேலூயா. முதலாவது என்னை நடத்தின பாஸ்டரே எனக்கு தீர்க்க தரிசனம் குறைச்சி 14 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நிறைவுக்குள்ளே நான் நுழையிறேன். அப்போ அந்த 14 வருஷம் எத்தனை விஷயம் நடந்திருக்கும்? மறக்க கூடுமா கூடாதா? மறக்க கூடும். ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், 7-8 வருஷம் ஒரு 2-3 ஊழியக்காரர் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கும் கனவுல வந்துட்டு போயிடுச்சு, ஆண்டரும் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் ஆண்டு நடத்தலை அந்த பாதையில். நம்ம பார்த்து ஒரு பக்கம் வியாபாரம், ஒரு பக்கம் சர்ச்சுன்னு போயிட்டுருக்குறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் என்னை இன்னும் தேவன் என்னை நடத்த நினைக்கிற சித்தத்தின்படி நடக்காமல் தூரமாக கொண்டு போகிற சூழ்நிலை தான் வந்துச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரையும் அதை நான் விழித்து கொண்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் மறக்காம ஐ ரிமைண்டட் வாட் காட் ஹேஸ் ஃபார் மீ. அல்லேலூயா. அந்த நாட்களில் அப்பயே நான் அந்த வேலையை பார்த்துருக்கேன். இப்போலாம் எல்லாரும் தீர்க்கதரிசி யாராவது சொன்னா ஒரு ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? நான்லாம் அப்பயே செஞ்சேன். அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற காலம். ஆனால் அந்த டைமில் ரெக்கார்டிங்காக இருக்கிற முன்னுக்கு நான் எழுதி வச்சுக்குவேன். ஒரு டைரி இருந்துச்சு. எந்த ஊழியக்காரங்க இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லது. எந்த ஊழியக்காரன் எனக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்தை வந்து சொன்னாலும் டேட்டு போட்டு என்ன மீட்டிங் போட்டு எழுதி வச்சுக்குவேன். இப்போ என் வீட்டில் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட 18 வருஷம் முன்னிருந்த புக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த ஊழியக்காரன் பேரை போட்டுக்கோ, என்ன சொன்னாங்கன்னு எழுந்திருப்பேன். அப்புறம் போக போக விட்டுட்டேன், எழுந்ததை மறந்துட்டேன். சரி, அப்புறம் ஒரு கட்டு ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பல வாழ்க்கையில் பல சில சூழ்நிலைகளை கடந்து போகும் பொழுது அதை நான் மறக்கிற நேரம், மறந்து வேறு ட்ராக்கில் போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் God reminded me. என்ன தெரியுமா செய்வேன்? அந்த புக்கை எடுத்து திறந்து அதை படிப்பேன். அந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் படிப்பேன். அந்த ஆடியோவை தட்டி கேட்பேன். பல தடவை ஐ வாண்டட் டு வேற ட்ராக்கில் போகலாம், கிவ் அப் பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை வரல. The only reason that I kept going is because இங்க பவுல் தீமோத்திக்கு கொடுத்த ஆலோசனையின்படி நான் நடந்து கொண்டேன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, அதை மறக்காதபடிக்கு என்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆண்டவர், நான் ஆண்டவர் பற்றி அழகாக ஒன்று சொல்கிறேன். ஆண்டவர் பயங்கர தந்திரமானவர். ஆண்டவர் பயங்கர தந்திரமானவர். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தேவ சித்தத்தையும் வைப்பார். ஆனால் அவரே எவ்வளவுக்கு அந்த தேவ சித்தத்தில் வழி விலகிற மாதிரி பாதை சூழ்நிலை வர்றதையும் அனுமதிப்பார். எதுவும் புரிஞ்சுது? தேவனே, நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாரும் நம்ம நினைப்போம், தேவன் நம்மளை ஒரு சித்தத்தின்படி நம்மளை நடத்தணும்னு விரும்பிட்டா அதன்படி நடத்துவார்தான் நினைக்கிறீங்க. சினத்தை அவரே அதுக்கு விரோதமான சில பாதைகளை அனுமதிப்பார். டு see whether you are really serious about my will. என் அனுபவத்தில் சொல்றேன், எத்தனையோ சூழ்நிலை சித்தத்துக்கு மீறுதலாக தான் இருந்துச்சு. ஆண்டவரே கொண்டு வர மாதிரிலாம் இருக்கும், குழப்பமாக இருக்கும், அதே ஆண்டெல்லாம் ஆடும், இதெல்லாம் கடந்து போகக்கூடும். அல்லேலூயா. God will lead you in journeys where it will be opposite of the will of God, to see whether you are really serious about doing the will of God. தேவ சித்தத்தை செய்யறதுல உறுதியா நீங்க இருக்கிறீர்களா என்று தேவனே பார்ப்பார். Praise the Lord. Hallelujah. இந்த சப்ஜெக்ட் இவ்வளவு தூரம் இதை எடுக்கணும் அவசியமே இல்லை. ஆனால் ஏதோ கத்திரி யாருக்கும் பேசுறான்னு நினைக்கிறேன், தெரியல. அண்ட் எனி ஹவ் மெயின் பண்ண 15 வசனம். அந்த 15 வசனத்துக்கு போங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. இவைகளிலே நிலைத்திரு, சிந்தித்துக் கொண்டு இரு என்று போட்டிருக்கல வசனம்.
நல்லா விலையும் கொள்ளுங்க. நம்ம தேவன் எப்படி நடத்துறால், நம்மளுக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. சிலர் என்ன மாதிரி பிரசங்கம் அழைக்கப்பட்டிருக்கலாம், சிலர் ஆராதனை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், சிலர் பயங்கரமான ஒரு ஜப ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஊழியம். நீங்கள் என்ன ஊழியங்க செய்கிறீர்களோ அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ஊழியத்தில் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. இஃப் யூ டு நாட் ஹேவ் விஷன், நீங்கள் செய்கிறதுல உங்களுக்கு தரிசனம் இல்லைன்னா 2 காரியம் நடக்கும். நீங்கள் செய்கிற ஊழியத்தில் தரிசனம், அதாவது அதோட தூர தரிசனம் இதுதான் அப்படிங்கிறது தெரியாமல் ஓடினீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, செய்கிறத ரொம்ப நாளைக்கு செய்ய மாட்டீங்க, அதை விட்டுருவீங்க. அல்லேலூயா. அதே புரிஞ்சு. 2வது, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே உங்களை அழிச்சிடும் அல்லது பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதுதான் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக சர்ச் அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா, சபைக்கு சும்மா வந்துட்டு போகிறவன் குறியும் நல்லா இருப்பான், ஊழியத்தில் கால் எடுத்து வைக்கிறவங்களுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது அவன் ரிலாக்ஸாக இருப்பான், அவன் நம்மளுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு போவான். நல்லா கடந்து வந்திருக்கேன். 14 வருஷத்தில் நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்துட்டு போகல எனக்கு ஆலோசனை கொடுத்துட்டு போவாங்க. தம்பி இப்படியா இப்படி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் யோசிப்பேன், நம்ம தெரியாதான் பண்ணுறோமா, அப்போ நம்ம தான் தப்போ, இவன் நல்லா தானே இருக்கான், அப்போ நம்ம தான் இது கிறுக்கன் ஆகிட்டுமா அப்படிலாம் யோசிச்சு நாட்கள். இப்போ அவங்க பின்மாற்றம் எங்கே இருக்காங்க தெரியல, இப்போ நான் ஊழிச்சிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிகாஸ் when in the ministry if you don't have the vision it will destroy you. எதை சொன்னது புரிஞ்சு? இப்போ தரிசனத்தை பெற்றுட்டீங்க. தரிசனத்தை நீங்கள் பெற்ற பிறகு அந்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதை எப்படி இருக்கணுமா, அதை குறித்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். சிந்தனை என்பது மெடிடேஷன். ஆங்கிலத்தில் நல்லா தான், ஆங்கிலம் ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு. மெடிடேட், தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்று அர்த்தம். See what you meditate on, you will grow in that. எதை நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்குள்ள வளரும். நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ண வேண்டியதை பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு வைத்த தரிசனத்தின் மேல் நீங்கள் எப்படி இருக்கணுமா, தியானமாக இருக்கணும். தியானமாக இருக்கும் போது தான் நம்ம அதில் வளர முடியும். தியானமாக இருக்கும் போது தான் அதில் நீங்கள் உங்களை முழுசாக என்ன பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. கிவ் thyself whollyங்கிற வார்த்தை தமிழில் என்ன பண்ணுங்க, நிலைத்து நிற்க முடியும். அல்ல கவனிங்க, நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்திற்கு தியானமும் உங்களுக்கு முழுசாக அதில் ஒப்பு கொடுக்குதல் இருந்தால் தான் இந்த வசனம் நிறைவேறும். எப்படி? வசனத்தை திருப்பி படிங்க. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. நல்லா கவனிங்க, நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கணும். என்ன அர்த்தம்? your progress, people will be able to see your progress. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுது அர்த்தம்? நீ அதில் தேறுகிறது எல்லா கண்களாலும் பார்க்க முடியணும். people can see that you are progressing in that. Hallelujah. Praise the Lord. People can see that you are getting better in what you are called to do. தேறுகிறத கண்கள் பார்க்கும். உதாரணத்துக்கு எடுப்பேன், இந்த தம்பி கீபோர்டு வாசிக்குது. நான் நினைக்கிறேன் சும்மா உட்காரல, தேவ தரிசனமாக தான் இருந்திருக்கோம். இந்த தம்பி வந்து இங்கே ரசிக்கப்பட்டு இப்போ கீபோர்டில் 1 வருஷத்துலேயே கை வச்சு வாசிக்கிட்டு இருக்காரு நமக்கு. அப்போ அவர் மேலே ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் என்ன சொல்ல முடியாது, தெரியாது நம்மளுக்கு. இப்போ எனக்கு தெரியும், அப்புறம் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது சொன்னால் இப்போ அப்புறம் ரொம்ப சின்ன இசை கொஞ்சம் வளரட்டும், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஆனால் ஒரு பெரிய தரிசனம் இருக்கும். ஆனால் இவர் அதில் கையை வைக்கிறார்ல, சரி ஃப்ரீயாக இருக்கும், பாஸ்டர் ஏதாவது ஊழியம் பண்ணுறேன்னு கேட்பாரு, ஏன்டா வாசி கேட்டுறாரு, அதுக்காக நம்ம 3 பாட்டை வாசி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து வாசிக்கிறா வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யறாரு, தரிசனத்தின் மேலே சிந்தனை உள்ளவரா இல்லை, தரிசனத்தின் மேலே ஃபோக்கஸ் இல்லை. இப்போ இது 2 விஷயம் நடக்கும்.
என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு வாசிக்க மாட்டான், காணா போயிடுவான். என்ன ஆகும், இன்னொரு 6-7 மாதம் காணா போயிடுவான். நான் துரத்துவானுங்க, அவனே காணா போயிடுவான், தானே நடந்துடும். அல்லது இதை செய்கிறவனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாக ஏதாவது நடந்து அவன் பின்மாற்றத்தில் போயிடுவான். ஏதாவது நடந்துடும். இன்னொரு கீபோர்டு கீபோர்டு அடிச்சுக்குவாங்க, மூஞ்சி அடிச்சு உம்முக்கு உடைய, அம்முக்கு அடிச்சு அவன் கை உடைய, ஏதாவது நடந்துடும். புரியுது உங்களுக்கு? ஏதாவது நடந்துடும் கண்டிப்பாக. பிகாஸ் என்ன இல்லை, தரிசனம். ஆனால் இப்போ தரிசனம் ஃபுல்லாக தெரியலன்னு வச்சுக்குவோம். இப்போ எதுக்கு தெரியல, ஆனால் அவனுக்கு ஃபீல் பண்ணுது, ஆண்டவர் நம்மளை உட்கார வச்சிருக்காரு, ஏதோ ஒன்று நமக்காக, நம்மளை ஏதோ ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு, இதை நம்ம நல்லா கரெக்டாக பண்ணணும் என்னமோன்னு வச்சுருக்காருன்னு ஃபீலிங். சிலருக்கு ஃபுல்லாக கரைச்சிடும் பிக்சர். இப்போ எனக்கெல்லாம் ஃபுல் பிக்சர் தெரியும், மொத்த பிக்சரும் தெரியும். அடுத்த ஒரு 10 வருஷம் என்ன நடக்கணும், எனக்கு என் வாழ்க்கையில் எங்கே நான் எந்த இடத்துல இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் அந்த டைமில் தெரியல, இப்போ தான் தெரியுது. அந்த டைமில் இப்படியே பிளராக இருந்துச்சு, என்னமோ இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியலையே, என்னமோ இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியலையே, அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் அப்போ இவர் அந்த டைமில் தான் இருக்காரு. இப்போ அப்படி இருக்கும்போது என்ன செய்வார், என்னமோ ஒன்று இருக்கு, ஆனால் வாஞ்ச. இப்போ அதில் 2 விஷயம் அவர் அப்ளை பண்ணணும். என்னது, தியானமும் நிலைத்து நிற்கிறதும். தியானம் என்ன, அது குறித்து சிந்தனை இருக்கணும். இரண்டாவது என்னது, அதை அந்த விஷயத்துக்கு தன்னை முழுசா கொடுக்கணும். இது 2ம் அதில் இருந்தால் என்ன தெரியுமா கவனிப்பீங்க நீங்கள். இன்னைக்கு அப்படி வாசிப்பாரு பாருங்க, அடுத்து ஒரு மாதம் கழிச்சு வாசிப்பீங்க, யார் புதுசாக வாசிக்கிற ரொம்ப நல்லா இருக்க, அதே தம்பியா. அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு பார்ப்பீங்க, வாசிப்பாரு அப்படியே ஒரு மாதிரி பரலோகம் திறக்கிற மாதிரி இருக்கும், தேவ பிரசனமாக இருக்கும். என்ன நல்லா இருக்கு, கீபோர்டில் கையை வச்சோம், டக்குனு ஒரு தேவ பிரசனத்தை உணர்றோமே, யார் அதுன்னு பார்த்தா அதே பையன் தானா. அடுத்த கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க, நான் அங்கே தான் ரெடி ஆகிட்டு இருப்பேன், ஒன்றும் வரல, இங்கே ஆராதனை நடந்துகிட்டு இருக்கோம், தம்பி கை வச்சுட்டு 2 பேய் கத்தி உழுவுது. என்ன பாஸ்டர் வந்து பேயை ஓட்டுறாருடா, ஒன்றும் வரலையே, அதுக்குள்ளே பேய் ஆடுது. என்னன்னு பார்த்தா இந்த தம்பி யார் புதுசாக வாசிக்கிறா, இவர் கையை வச்சுன்னு பேய் ஓடுத, அதே தம்பி தானா. இப்போ 4 தடவை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதே தம்பி தான். ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இவர் தேறுகிறது கண்கள் காணுது. அதான் வசனம் சொன்னுச்சு. இப்போ என்னது, நீங்க எப்படி போட்டிருக்கு, நீங்க தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. அல்லேலூயா. நீர் தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி நீ என்ன செய்யணும், இவைகளையே சிந்தித்துக் கொண்டு, இவைகளே நீ சிந்தித்துக் கொண்டு, இவைகளிலே நிலைத்திரு, இவைகளே நிலைத்து உன்னை முழுமையா ஒப்புக்கொடு என்று தீமோத்திக்கு பவுல் ஆலோசனை கொடுக்கிறது போல இன்னைக்கு இந்த நாளில் கூடி வந்திருக்க அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். You must get better. நீ எந்த ஊழியத்தில் இருக்கிறீங்களோ அதில் நீங்க பெட்டரா ஆகணும். அந்த பெட்டர் ஆகிறதுக்கு 2 விஷயம் உனக்குள்ள இருக்கணும். என்ன, தியானமும் ஒப்பு கொடுக்கணும். இப்ப தியானத்துக்குள்ள வருவோம். What does it mean to meditate? To think on it. அதை யோசிக்கிறவன் தான் அதை எப்படி செய்யணுங்கிறதை பார்ப்பான். அல்லேலூயா. நான் 2 பாயிண்ட் உங்களை எடுத்து தரேன். நீங்கள் தேறுகிறது கண்கள் காணணும், நீங்கள் தேறுகிறது கண்கள் பார்க்கணும். இது சேலஞ்சா நீங்க எடுக்கணும். அதான் விஷன், அதான் தரிசனத்தை சுமக்கிறவங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஊழியத்திற்கு எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஏதோ ஒரு ஊழியம் செய்யறவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஊழியம் செய்றீங்க. அவர் கைப்பிரதி போடுறாரு, ஊழியம் தான், தூக்குங்க. எல்லாரும் கத்திரிக்காய் எல்லாம் கை தூக்குங்கப்பா. என்ன பாதி மங்கிருச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்றீங்க, கையை இருக்குங்க. ஊழியம் நீங்க சும்மா செய்யல, தேவன் உங்களை செய்ய முடிய அழைத்திருக்கிறார். இப்ப நீங்க எந்த ஊழியத்தை செய்றீங்களோ அதில் நீங்க தேறுகிறது கண்கள் காணணும். அதுக்கு 2 விஷயம் உனக்குள்ள வரணும், தியானமும் நிலைத்திருக்கிறதும். இப்ப இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இதுல 2 விஷயம் இருக்கு. முதலாவது give thyself, நிலைத்து இருப்பது. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனம். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 29வது வசனம். தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. திருப்பி படிங்க.
தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், நீசர்னா சாதாரண ஆட்களுக்கு முன்பதாக நிற்காம ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பதாய் நிற்பான். See, as you progress, நீங்க யாரு முன்னுக்கு நிக்கிறீங்க என்கிற அந்த தரம் உயர்றதை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாய் நிற்கிறதுடைய தரம் பெருகிறத நீங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவங்க வச்சுக்கோங்க, சும்மா ஜெபிச்சு ராஜாக்கள் ஆவிக்குரியதில் பார்ப்போம். ஜெபிக்கிறேன் எப்படி தெரியுமா அர்த்தம்? ராஜாக்கள் உங்களுக்கு முன்போது வந்து நிற்கணும். நீங்க ஜெபத்தில் வளர்றீங்கன்னா நீங்க ரேங்கா பண்ண இந்த எல்லையை ராஜரிகம் பண்றது உங்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க இப்ப செய்யற ஊழியத்தில் நீங்க தேர்ச்சி பெற அந்த பகுதியில் சிறந்தவர்களா இருக்கிறவங்க முன்பதான் வந்து நிற்கணும். நீ எந்த மினிஸ்ட்ரி நீங்க பண்ணாலும், மியூசிக் வாசிக்கிற தம்பி, இப்போ தம்பிக்கு அதில் காலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இசை ஊழியத்திலே மிகவும் வல்லமையாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அவருக்கு முன்பதான் வந்து நிற்கிறதான் பார்ப்பான். எங்கேயாவது ஆண்டு செய்வார். அதை somewhere around he will come into a connection with that man. எதுவும் சொல்றது புரியுது? நீங்க எந்த ஊழியம் செய்றீங்களோ அந்த பகுதியில் உள்ள ராஜாக்கள் உங்களுக்கு முன்பதாய் வந்து நிற்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ செய்யற ஊழியத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாக தெளிவாக சரியா செய்யணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா in that ministry kings will come before you. Hallelujah. Praise the Lord. நான் இந்த வாசம் தான் கொஞ்சம் பார்க்குறேன். ஜனங்க மத்தியில் ஒரு சிறப்பு நிறைய ஊழியக்காரங்க மத்தியில் கொண்டு போய் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிற ஆண்டவர். என்னை உயர்த்ததுக்காக நான் பேசலை, பட் ஐ எம் கெட்டிங் நோட்டிஸ்ட் நவ். அது என்ன அர்த்தம்? இட்ஸ் a sign that you are doing what God has called you to do. நீங்க தேவன் உங்களை சொன்னதை செய்கிறீ என்ற அடையாளம் அதுதான். ஹல்லேலூயா. அதுல நீங்க எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை உள்ளவராய். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பெருக செய்வார், ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனா அதற்கு நீ கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கணும். வாலிப பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, உங்களை ஓட்டம் ஒன்றும் வெகு தூரம். அதுக்கு வயசான எங்கெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் பெரிய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லோருக்கும் இருக்கு. ஆனா எப்படி இருக்கணும்? கொடுக்கப்பட்டதில். அதில் ஒரு அழகான ஒரு பாயிண்டை காட்டி கொடுக்குறேன். யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்களேன். யோசுவா 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. கேளுங்க பாருங்க, இந்த வசனத்தை நான் ரொம்ப அதிகமா எதுக்கு எடுத்திருக்கேன்னா, வசனத்தை வாசிங்க, இரவு பகலும் வசனத்தை வாசிங்க அப்படிதானே காட்டினேன். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட வேற விதமா காட்டினாரு. இது ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? யோசுவா புத்தகத்தில் யோசுவா தான் ஹீரோ. எப்போ மோசஸை கொண்டு வர அவர் தான் அடக்க முடியாச்சு தானே. சொல்லுங்க, இது யார் ஆண்டவர் சொல்றாரு? பாருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. எல்லோரும் வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கணும். ஆமென். ஆனா இங்க இரவும் பகலும் அவன் எதுல நேரத்தை, யாருக்கு எதுக்கு நேரத்தை செலவு பண்ணுங்கிற வித்தியாசம் இருக்கு. Every one us are called to spend our time differently. எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது, எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும் அவசியமும் கிடையாது.
யோசுவா மோசேக்கு பிறகு ஒரு ஆவிக்குறி தலைவனாய் அழைக்கப்படுகிறான். இப்ப அவன் ஆவிக்குறி தலைவனாய் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, அழைப்பு பெற்றதுனால, அவன் இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருந்துதான் ஆகணும் என்று தேவன் யோசுவாக்கு கத்த சொல்றாரு. அது இப்ப மற்றவங்களாம் வாசிக்கணும் அவசியம் இல்லைன்னு இல்லை, ஆனா பிராக்டிக்கலா சொல்லுங்க, இரவு பகலும் ஒரு நாளைக்கு 5-6 ஹவர் உங்களால் பைபிள் உட்காந்து படிக்க முடியுமா? என்னால் நிறைய முடியுமா? யோசுவா முழு நேர ஊழியத்துக்கு ஆண்டு அழைச்சிட்டாரு. இப்போ அவர் ஃபுல்லாக இரவும் பகலும் உட்காந்து கடை வேறு எதையும் செய்யாத, மொத்தமும் உனக்கு வசனம் தெரிஞ்சாதான்டா இந்த ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியில் அவங்களை நீ நடத்த முடியும். ஹல்லேலூயா. இப்போ அதில் ஆண்டு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தானா, ஒருத்தனை எதுக்கு அழைக்கிறனோ அவனை அதில் இரவும் பகலும் நேரத்தை செலவு பண்ண முடியும் எதிர்பார்ப்பேன். இஃப் யூ கால் டு ப்ரே, அதிகமாக நீ ஜெபத்தில் செலவிடணும். உதாரணத்துக்கு இந்த தம்பியை எடுத்துக்குவோம், இந்த தம்பியை உதாரணமாக எடுப்போம். இப்போ ஒரு இசை ஊழியத்துக்கு ஆராதனை ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டுட்டாருன்னு வச்சுக்குவோமே. இப்போ அவர் வசனம் வாசிக்காம ஜெபிக்காம வந்து வாசித்தா தவறு. கரெக்டா இல்லையா? ஆனா பாஸ்டர், நான் யோசுவா மாதிரி இரவு பகலும் வேதத்தை வாசிக்கிட்டே இருப்பேன், நான் உலகால ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னானா, நீ பேசாம ஜெப ஊழியத்துக்கு போயிரு, இங்க வராத. நீங்க சொல்லுங்க, அவர் பண்ணுகிற இந்த ஊழியத்தில் அவர் தேர்ச்சி பெற முடியுமா? அப்ப அவர் என்ன செய்யணும்? நாங்கள் 8 மணிக்கு 7:30 மணிக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. ஐயோ பாஸ்டர் வரப்போறாது, 7 மணிக்கு வந்து 7 படிச்சு உட்காந்துட்டு டிங் 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 ஓகே ரைட் அப்படியே கொஞ்சம் ஓட்டி மெயின்டைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என் ஆத்மாவி கத்தரி ஸ்தோத்திரி முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டான் அந்த ஆள், பேக் பண்ணிட்டு போய் படுத்துருவோம். இப்படி தான் வேலைக்கு ஆகுமா? என்ன செய்யணும்? கூட்டு இல்லாத நேரங்களில் தரிசனம், என் மேல தரிசனம் இருக்கு, ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் இட். இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டு அவன் கையை வச்சு அவன் அதை வளர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அதில் கிருபையை பெற்றுட்டான். கிருபை இருக்கு. இப்போ அந்த கிருபை என்ன செய்யணும்? வளர்க்கணும், பெருக்கணும், அனாயிண்டிங்கை பெருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? இரவு பகலும் அவன் அதில் இருக்கணும். பிரசங்கம் பண்ணுறவங்க இரவு பகலும் வேதத்தில் இருக்கணும். ஜெபிக்கிறவங்க இரவு பகலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். நீங்கள் எந்த ஊழியத்தில் அழைக்கப்பட்டு தேவனை பயன்படுத்தும்படியாய் உன்னை தெரிந்து கொள்ற, அதில் இரவு பகலும் உன்னுடைய தியானம் அதில் இருக்கணும். நிறைய பேர் ஏன் தேவ தரிசனத்தில் தேர்ச்சி பெறதில்லைன்னா, எதில் கிருபையோ எதில் அழைப்போ எதை செய்கிறோமோ அதில் இரவு பகலும் தியானம். தூங்கும் போது மைண்டில் யோசிக்கணும், இந்த ஆள் நம்ம பாட்டு பாடாம கீழே விட்டுமே, இது வேற எப்படி வாசிச்சிருந்திருக்கலாம். காலை எந்திரிக்கும் போது மைண்டில் வரணும். பாண்டு பாப்பாரு, குடுக்கப்பட்டதில் இரவும் பகலும் தியானமா இருக்கிறான். இஸ் மெடிடேட்டிங் ஆன் வாட் ஐ ஹவ் கிவன் ஹிம். அதுதான் சார், சிறு காரியத்தில் உண்மையா இருக்கிறோன்னு பெரிய காரியத்தில் இவன் மேல கிருபை பெருகுதை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. So there has to be a right balance. ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா காரியம், ஜெபம் பண்ணிட்டு கிரியும் செய்யணும். ஜெபம் எல்லாம் நடந்துருமா தானா? நாட் ரியலி. we need to pray and work. அப்ப எதுல நீ அழைக்கப்பட்டாயோ அதுல தியானம் உள்ளவனாய் இருக்கணும். விஞ்ஞானம் சொல்லுது, ஒரு காரியத்தில் 10,000 மணி நேரம் நீங்கள் அதை செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் தேறினாய் மாறுவீங்களாம். அல்லேலூயா. 10,000 மணி நேரம் ஆத்துமாதாயம் பண்ணுறீங்க, கைப்பிரதி கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு சரி, கை எப்படி தருப்பீங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. சரி, கைப்பிரதி போய் கொடுக்குறோம். ஒரு 10 பேர் நம்மளை இப்படி பேசினா, ஒரு 10 பேர் அப்படி பேசினா, அப்போ எப்படி பேசினா கைப்பிரதி சரியாக வாங்கிட்டு கூட்டத்துக்கு வருவாங்க? எங்கே போய் கைப்பிரதி கொடுத்த வேலைக்காக யோசிக்கணும். தியானம், புரியுதா உங்களுக்கு? இப்போ சொன்னத கீழே விட்டுமா என்ன செய்யுது? தியானம் வரணும். நான் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் தியானம் பண்ணுவேன். என்னோடய ஊழியத்தை நான் இப்போ வரைக்கும் தியானம் பண்ணுவேன். சும்மா விட்டுற மாட்டேன். நான்
பிரசங்கம் பண்ணால் ஓகே ஜனங்க வராங்க வச்சுக்கிட்டு அங்கே வராங்க, ரட்சிக்கப்படலை. யார் ரட்சிக்கப்படலை? நம்ம எதோ தப்பாக பண்ணிட்டுமோ, நம்ம தான் பிரசங்கம் பண்ணது பண்ணலையோ, நம்ம எதையும் விட்டுமா. இன்ஃபேக்ட் ஹீலிங்கை கூட நான் தியானிப்பேன். சாதனை அடிக்காதீங்க, நான் சும்மா விட்டுற ஆளு கிடையாது. என்னன்னா கத்த செய்யலை, அது பொய் கதை. ஹல்லேலூயா. நோ நோ நோ, இட்ஸ் நாட் லைக் தட். வி மஸ்ட் மெடிடேட். இப்போ அதை தான் பவுல் தீமோத்தி சொல்கிறாரு. இப்போ ஜெபம் பண்ணுறேங்க, 10 பேர் ஜெபம் பண்ணுறீங்களேன், மூவ் பண்ணி இங்கே விட்டு யார் மிஸ் ஆச்சு, என்ன நடந்துச்சு, எங்கே கோளாறு. ஆமாம், யோசிக்கும் போது தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு பேர் தான் தியானம். ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியுமா? ஜெபத்துக்கு பிறகு உடனே நடக்கிறது என்ன? பெரிய ஊழியர் சொல்கிறாரு, ஆவிக்குறித்த வார்ஃபேர். இப்போ நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்மளுக்கு ஒவ்வொரு குரூப் ஃபைடேக்கு அப்புறம் ஒரு ஷேக்கடி வர. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஆமாம் சொல்லுங்க. அப்போ குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு முடிஞ்சு நான் இன்னைக்கு இந்த வருஷம் தான் நான் தெளிவாயிட்டேன். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது. ஒவ்வொரு குட் ஃப்ரைடேக்கு அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் ஒரு எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் வரும். ஏன் வரும்னா, ஒரு பெரிய ஊழியர், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுற ஊழியர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ண பிறகு அடுத்தது அட்டாக் தான் வரும். ஹல்லேலூயா. The first thing that comes after you warfare is attacks. ஏன்? ஏன்னா யுத்தம் பண்ணியிருக்கல. ஆனால் at the same time அட்டாக் வர்றதுடைய சைன் என்னன்னா, victory is coming. ஹல்லேலூயா. நீ பண்ண யுத்தத்துக்கு பிறகு வர்ற தாக்கம், ஏன் தாக்கம் வருதுன்னா, அப்போ நீ பண்ண யுத்தம் வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். நீ பண்ண யுத்தம் வேலை செஞ்சனால தான் அதோட தாக்கத்தை நீ பார்க்குற. நீ தொடர்ந்து நிலையா இருந்தனா அதோட ஜெயத்தை பார்த்துருவேன். அல்லேலூயா. அப்புறம் பார்க்கணும், நம்ம பண்ணுற ஜெபம் வேலை செய்தா, வேலைக்கு ஆகலையா. இப்போ ஜெபம், இப்போ நம்ம சபையிலே மெயினாக ஜெப ஒளி தான் மெயின் ஊழியம் அதிகமாக நம்ம பண்ணுறோம். ஜெபத்தில் பல விதமான ஜெபம் இருக்குது. வேதம் ஜெபத்தை குறித்து என்னெல்லாம் சொல்லுது, ஜெபத்தை குறித்து இன்னைக்கு என்ன, இரவு பகலும் அந்த ஜெப ஊழியத்தின் மேலே. அப்படி அந்த தாகம் வந்துட்டா, பைபிளில் யாரெல்லாம் ஜெபிச்சவங்க, எஸ்தர் எப்படி ஜெபிச்சா, மேல்மணி அனுபவத்தில் என்ன நடந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களுடைய கவனம் அது மேலே வரணும், அது மேலே ஒரு தரிசனம் வரணும், அது மேலே ஒரு நாட்டம் வரணும், அதில் தியானம் வரணும், அதில் மெடிடேஷன் வரணும், அதில் பயிற்சி உண்டாகணும், அதை முயற்சியை பலப்படுத்தணும். when you keep doing that you will become better at it. ஹல்லேலூயா. அதில் தான் ஆண்டவர் என்ன செய்வார், ராஜாக்களுக்கு முன்பதாக உங்களை நிறுத்துவார். அதுதான் கிவிங் யோர் செல்ஃப் ஹோல்லி. அதில் தான் நிலைத்து நிற்பது. நிலைத்திருப்பனா அதில் உங்களை அதில் கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:15-16 முடிக்க போறேன். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமுள்ளவன் எப்படி நடந்து கொள்வான்? வாசிங்க அடுத்த வசனம். நாட்கள் பொல்லாதவைகள். ஏன் முழிச்சிங்க தெரியலையா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம எதை பார்க்கிறோம்? தேவ சித்தம். There is a will of God. இப்ப அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காக என்கிட்ட இருக்கிற காலங்களை, நேரத்தை பயன்படுத்தணும். அவனை தான் வேதம் என்ன சொல்லுது? ஞானம் உள்ளவன். இல்லைன்னு சொன்ன என்னவா ஆகுறேன்? இப்போ நல்லா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வருவோம். இப்போ எல்லாரும் சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, சிலர் வேலை செய்யலாம் இருப்பீங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? இப்போ காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ சிலர் வேலைக்கு போகிறீங்கன்னா ஒரு 5, 6, 7 வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம், ரைட்டா? அது இதெல்லாம் பண்ணிட்டு ஓகே முடிச்சிட்டோம். இப்போ நைட்டு ஒரு 9 மணிலேருந்து ஃப்ரீ ஆகிறோம். அங்கே அடுத்த மணி ஒரு 12 மணி 1 மணி. நம்மலாம் எங்கே 1, 2 தான் படுக்கிறோம். முக்காசி பேர், சில பேர் விடிச்சா தான் படுக்கிறேன்.
சரி, முக்கால்வாசி பேர் 1 மணிக்கு படுக்கிற வச்சுக்கோங்க. 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எவ்வளோ நேரம் இருக்கு? 9லேருந்து 1 மணி வரைக்கும் எவ்வளோ இருக்கு? 4 ஹவர் இருக்கு. கரெக்டா? இப்போ வியாழக்கிழமை கூட்டம், வெள்ளிக்கிழமை இரவு ஜபம், சனிக்கிழமை ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் இல்லை, முக்கால்வாசி பேர் இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஏறக்குறைய வாரத்தில் ஒரு 2-3 நாள் சர்ச்சுக்கு வரீங்க வச்சுக்கோங்க. சரி, பாவம் நம்ம தான் இழுத்தடிச்சு படம் தான் அனுப்புகிறோம், விட்டுருவோமே. மீதி எத்தனை நாள் இருக்கு? ஒரு 4 நாள் இருக்குன்னு வச்சுக்குவோம். இந்த 4 நாளில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கு? என்ன பண்ணுறோம்? நீங்கள் போய் இப்போ இன்னிலேருந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இன்னிலேருந்து சரி, இன்னைக்கு விட்டுருங்க, நாளிலிருந்து மணி 12 நாளைக்கு ஆச்சு, சும்மா டைம் எழுந்துங்களேன் ஒரு பேப்பரில் எடுத்து. நாள் முடிக்கும் பொழுது நாளைக்கு 12 மணிக்கு ஆகும்போது 12 மணிலேருந்து 12 மணிக்கு என்னென்ன பண்ணீங்க சும்மா எழுந்துங்களேன். இத்தனை மணிக்கு என்ன டைம் பண்ணீங்க? நீங்கள் நல்லா கவனிப்பீங்க, அங்கே எத்தனையோ ஃப்ரீ டைம் இருந்திருக்கும், எங்கே போச்சுன்னு தெரியாது. அது எங்கே போச்சுன்னா அதுக்கும் ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம ஃபோனில் ஒரு செட்டிங் போனீங்கன்னா எந்த ஆப்பு எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு தட்டி பார்க்கலாம், தெரியுமா? தட்டிங்கன்னா இன்னைக்கு பூரா ஃபேஸ்புக்கில் 2 ஹவர் இருந்தேன், டிக்டாக்ல 1 ஹவர் இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் 1/2 மணி நேரம் இருந்தேன், யூடியூப்பில் 2 ஹவர் இருந்தேன்னு காட்டும். அது வேணா யாராவது ஃபோனை கொடுக்குறீங்களா? தட்டி பார்க்கட்டா? யோசி, ஐயோ புட்டு வெடிச்சிருவேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க, டிக்டாக் 1 ஹவர், யூடியூப் 1 ஹவர், மொத்தம் ஒரு 3-4 ஹவர் எங்கே போயிருக்கோம்? சோஷியல் மீடியாலேயே. இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு டைமு இருக்கு, உன் மேலே தரிசனம் இருக்கு, இது ரெண்டையும் நீ என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணணும். கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்கு, கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு, ஆஃப் த மினிஸ்ட்ரி டைம் நீ என்ன பண்ற? தேவ சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்துறியா? யூஸ் பண்றியா? அதான் சொன்னேன், இதை செய்யாம நம்ம ஓடுவோம் பாருங்க, அங்கதான் என்ன ஆகும்? நீங்க செய்யறது மேல உங்களுக்கு ஒரு விரக்தி உண்டாகி ஒன்று அதை செய்யறதை நிப்பாட்டுவீங்க, அல்லது 2வது என்ன ஆகும்? அதுவே உங்களை அழிச்சிடும். அது ஒரு மாதிரி ஒரு ஃபயருங்க. ஊழியங்கிறது ஒரு ஃபயர். ஹல்லேலூயா. அது உங்களை எரிச்சிடும். The reason you don't progress, பைபிள் என்ன சொல்லுச்சு? so that your progress can be evident to all. தமிழ் எப்படி இருந்துச்சு அது? நீ தேறுகிறது யாருக்கும் கண்களுக்கு தெரிகிற மாதிரினா, அப்போ காலம் அவகாசம் கொடுக்கப்படும் பொழுது உங்க கையில கொடுக்கப்பட்டதில் நீங்க தேறுகிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. you will get better into it. அது இன்னும் தேர்ச்சி பெற்று செயல்படுறத பார்க்கலாம். காரணம் என்ன? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக நீங்க பயன்படுத்தினீங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் you will grow. ஹல்லேலூயா. அது செய்யும் போது தான் வளரும். உண்மையை சொல்லிட்டா, என் அனுபவத்தில் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம சபைக்கு தான் 2.5 வருஷம், எனக்கு 2.5 வருஷம் இல்லை, எனக்கு 18 வருஷம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கேன். நம்ம சபைக்கு தான் 2.5 வருஷம் குழந்தை. ஆனால் 18 வருஷம் பார்த்த வரைக்கும் நல்ல வேறு லைஃப் போகல. அதனால தான் லைஃப் போலையான்னு தெரியல, லைஃப் போல திரும்ப அன்றைக்கி வேறு செய்தி போட்டு விட்டுருக்கிறேன். அதனால தான் ஆண்டு வெட்டிட்டாரான்னு தெரியும் இதை பேசுகிறதுக்காக. தமிழ் சர்ச்சில் இதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். தமிழ் சர்ச்சில் இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். தமிழ் சர்ச்சில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வெளிப்படையாக சொல்கிறேன், ஜபோன்னு சொல்லுவாங்க, ஃபயராக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, தேவனுக்காக அர்ப்பணித்த மாதிரி இருக்கும். ஆனால் கிரியையில் பெருசாக ஒன்றும் இருக்காது, எஃபர்ட் இருக்காது. ஹல்லேலூயா. அதிகமாக ஜபத்தை பற்றி பேசுகிறது தமிழ் சபை தான், ஆனால் அதிகமாக வளருது சீன சபை தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் கையில் கொடுக்கப்பட்டதை அவன் அதை எடுத்து அதை பெட்டராக செய்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க் செய்வான். என்ன செய்வான்? he does homework. உங்கள் கையில் கொடுக்கப்படுற ஊழியத்தை இன்னும் நல்லா செய்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் எப்படி அதை பெட்டராக அழகுபடுத்தலாம். அதான் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் இருக்கிறார்ல, எங்கள் பாஸ்டர் அழகாக ஒன்று சொல்லுவார். மோச சொல்லுவார், யா ஊழியம் கர்த்தர் கொடுப்பாரு, ஆனால் அதை அழகுபடுத்துகிற நம்ம கையில் தான் இருக்குது.
கர்த்தர் ஊழியத்தை கொடுப்பாரியா, அதுக்கேற்ற அபிஷேகத்தை கொடுப்பா. ஆனால் அதை அழகுபடுத்துறது நம்ம கையில் தான் இருக்குது. சிலர் அதை அழகுபடுத்தி அழகாக கொண்டு போகிறதுனால அதனுடைய ஒரு தாக்கத்தை வித்தியாசமாக பார்க்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அதை இடையில வந்து பாஸ்டர் சொன்னார், அனாயிண்டிங் நல்லா இருக்கும், ஆனால் நிர்வாகம் சரியா இல்லாத என்ன ஆயிரும், எவ்வளோத்த அபிஷேகம்னாலும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் உங்கள் மேலே வைக்கப்பட்ட தரிசனத்தின் மேல் கவனமாய் மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வருஷம் ஜனவரி நீ செய்கிற ஊழியெல்லாம் எடுத்து லிஸ்ட்டு போட்ட உதாரணத்துக்கு இந்த ஊழியெல்லாம் இருக்கேன். டிசம்பரில் வந்தால் திரும்பி பார்த்தா நான் பண்ணுறத ஜனவரி பண்ண மாதிரியே பண்ணக்கூடாது. டிசம்பரில் வேறு மாதிரி பண்ணோம். அன்பு கூறுவேனுக்கு ஜனவரியில் போட்ட வீட்டையே டிசம்பரில் எனக்கு இதான் தெரியும் அப்படி போட்டுற என்ன அர்த்தம்? கவனம் தியானம் அது இல்லை. டிசம்பரில் இது என்ன பாட்டு வேறு மாதிரி இருக்கு, இப்படி அடிக்கலாம் தெரியுமா அப்படின்னு காட்டணும். அல்லேலூயா. அது நம்ம வந்து பாருங்க, நல்லா கஞ்சுங்க, பிளே ஸ்கில்ஃபுல்லி அன்டு தி லார்ட் பைபிள் சொல்லுது. நீங்கள் செய்கிறத கர்த்தருக்காக சிறந்த விதத்தில் செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு 2 காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? அது மேலே நான் தியானமாக இருக்கணும். அதை நிலைத்து இருக்கணும்னா என்னை முழுமையாக அதுக்கு என்னை அர்ப்பணிக்கணும். Only when you do that you will see growth. Only when we do that we will see change. Hallelujah. கர்த்தர் நம்மளை மகிமையாக நடத்துவார். எல்லாம் எழுந்த வண்ணமாக ஆண்டவர் பக்கம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். Thank you Jesus. Praise the Lord. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான் இந்த அடுத்த போன வாரத்தில் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த நெக்ஸ்ட் ஒரு இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகும் தெரியல. ஆண்டவர் நம்மளே கொஞ்சம் ரெடி பண்ணுவார். ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் சரி பண்ணுவார். அடுத்த ஒரு ஓட்டத்தில் ஒரு ஓட்டத்தை எடுக்க God is preparing us. நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரியாய் ஆயத்தமாவோம். தேவ கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி உங்களை முழுமையா தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. Give thyself wholly. உன்னை முழுமையாய் ஒப்பு கொடு. Let God lead. ஒரு பகுதி தேவன் நம்மளை நடத்தணும், இன்னொரு பகுதி நம்ம அந்த கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கு ஏற்ற நபராய் நம்மளை உருவாக்கி கொள்ள நம்மளே வழி நடத்தி கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டுட்ட அந்த கிருபையை வாங்கி கொள்ளுங்க. கேளுங்க ஆண்டுட்ட அந்த கிருபையை. Lord, give me the grace. எனக்கு கிருபையை தாரும். நீர் என்னை நம்பி கொடுத்த தரிசனங்களை சுமக்க, நீர் நம்பி கொடுத்த ஊழியங்களை நிறைவேற்ற, அதை இன்னொரு மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் எனக்கு பெருக்கி தருவீராக. Desire wisdom. நல்லா கவனமா கேளுங்க. ஞானத்தை விரும்புங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Desire wisdom. Desire wisdom. நீங்க எந்த ஊழியத்தை செய்கிறீர்களோ, எந்த பொறுப்பை தேவன் கையில கொடுக்கிறாரோ, அந்த பகுதியில் நீங்க தேர்ச்சி பெற ஞானத்தை நீங்க சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஞானத்தை நீங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும். நீங்க அதை செய்யும் பொழுதுதான் தேவன் உங்களை அந்த அழைப்பிலை உயர்த்தி பயன்படுத்த முடியும். அந்த அழைப்பிலை உயர்த்தி தேவன் நம்மளை நடத்த ஆரம்பிக்க முடியும். Give thyself wholly. உன்னை முழுமையாய் ஒப்புக்கொடு. நம்ம எல்லாரையும் கர்த்தர் பயிற்சித்து கொண்டுதான் இருக்கிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில உயர்வுகள் வரும் பொழுது அதில் சில நன்மைகளை சில காரில் கற்றுக்கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் சில தாழ்வின் காலங்கள் வரும் பொழுது அதில் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்க பார்க்கிறாரு. பட் learn to do. Let us have a learning spirit. ஜெபிக்கிறவளாய் நீங்க இருந்தாலும் சரி, கைப்பிரதி கொடுக்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, மீடியா ஊழியமா இருந்தாலும் சரி, வர்ஷிப் ஊழியமா இருந்தாலும் சரி, ஆத்துமாதாய் ஊழியமா இருந்தாலும் சரி, ஆராதனை ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, இந்த ஊழியங்களை கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதில் நாம தேர்ச்சி பெறணும்.
அதில் நம்ம சிறந்தவர்களாய் மாறணும். அதை இன்னும் நுணுக்கமாய் சிறப்பாய் செய்கிறதுக்கான வழிகள் நம்ம தெரிந்து கொள்ள தேவ சமூகத்தை நம்ம ஞானத்தை கட்டு பெற்றுக்கொள்ளணும். இரவும் பகலும் நீ அது மேல் தியானமாய் இருக்கணும். அதுக்கு உன்னுடைய நேரத்தை கொடுக்கணும், உன்னுடைய பலத்தை கொடுக்கணும். When you do that, God will make you prosper. ஆண்டவர் உன்னை செழிக்க பண்ணுவார். Hallelujah. எல்லாரும் ரெண்டு கரத்தை வானத்தின உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த நாள்ல கூடி வந்திருக்கிறீங்க யாவரையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். போன வாரத்தில் இது ஒரு மினிஸ்ட்ரி டீம் மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்குப்பா. ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளை மட்டும் கொண்டு வரீங்க. சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாக, எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக எங்களை உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை மகிமையாய் நடத்துங்க. நீர் எங்களை கிருபையினால முடி சூட்டுங்க. நீர் எங்களை தேர்ச்சி பெற, டு எக்ஸல், அதுக்கேற்ற கிருபையை தாங்க சுவாமி. உடைய அற்புதத்தின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மகிமை நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கோம் சொன்னா, நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்க ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்க செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்க பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்க திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியா நீங்க தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்க எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.